நல்லா இருந்தா நீ சொல்லு. சொல்லுங்க. எனக்கு செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டேன். இருக்கட்டும், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் செய்வேன். என்ன நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே. என்ன ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தியா? ஏன்னா வந்து தான் பார்த்தனே, வந்து பார்த்துட்டு தான் பணம் கொடுத்துட்டு வந்தனே. அவங்கள கூப்பிடுங்க, வந்து பார்த்தனா இல்லையான்னு கேளுங்க. என்னப்பா, நான் வந்து உங்களை பார்த்துட்டு வந்தேன். அக்கா நான் வந்து பார்த்தேன்ல ஹாஸ்பிட்டல்ல. காப்பி போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடணும். மாடி எடுத்து பார்த்தா மாடி அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சீனி அம்மா. ரொம்ப ஸ்பெஷல் அவங்க எனக்கு. நான் இருக்க பகுதியிலேருந்து இவங்க கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே விளையிற காய் கறி எல்லாமே இங்கே பறிச்சுட்டு வருவாங்க. கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. உயிர் இருக்க வரைக்கும் நான் வருவேன், செய்வேன். எனக்கு நிறைய அம்மாக்கள் பழக்கம். எல்லாருக்கும் நான் தான் செய்வேன். ஆனால் இந்த அம்மா எனக்கு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நான் வரேன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே எவ்வளோ காய் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். கத்திரிக்காய், புதினா, வல்லாரை இலை. இவங்களை எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் பூ போடுவாங்க வீட்டுக்கு வீடு. அப்படி தான் இவங்களை எனக்கு தெரியும். அப்பப்போ வந்து காஃபி கேட்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க, அது மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஆளாகவே ஆயிட்டாங்க. இடையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கி அவங்களுக்கு எதுவுமே நான் வாங்கிட்டு போகல. கீழே விழுந்துட்டாங்க. எப்படி இருக்காங்க, நடக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி போனேன். எதுவுமே வேணும்னு கேட்க மாட்டாங்க, உடச்சி சாப்பிட்ணுன்னு நினப்பாங்க. காய்கறி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடையிலே வாங்க மாட்டேன். இவங்க வந்து 2 நாளைக்கு ஒருக்கா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எந்த பொருள் கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்படியே டபுள் சார்ஜாக கொடுத்து நான் வாங்கிக்குவேன். நான் வந்தேன். நான் வீட்டில் வந்துக்கிட்டு பார்த்தேன். மாடியில் இருந்தது இறங்கி வந்து சாப்பிடுன்னு வேண்டான்னுட்டேன். அப்புறம் மன்னர் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் சாப்பிட்டேன். அப்புறம் 50 ரூபா காசு கொடுத்துச்சு. பார்த்துட்டு போகலான்னு சொன்னிச்சு. அப்புறம் நான் இல்லை. நான் அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டில் இருந்து படுத்துருந்தேன். பிள்ளைங்க இல்லைனாலும் பார்த்துட்டு போகணுன்னு இருந்துட்டு தம்பி அங்கேருந்து வந்து என்னை கையும் காலும் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு. அப்புறம் திரும்ப அந்த பிள்ளைங்க கூப்பிடவும் போயிடுச்சு. அப்படியா? சீனி அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தேவை என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. தீபிகாவுக்கு ஒரு தடவை 2-3 தடவை அம்மா போட்டது. அந்த டைம் நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். அம்மா வந்தப்போ ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி பாப்பாவுக்கு திரும்ப திரும்ப அம்மா போடுதுமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கேயே அவங்க படுத்திருந்து என் பேத்திக்கு சரியாக போயிடணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். இவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்களும் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நான் அவங்களோட தாட் ஃபுல்லாகவே நான் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் அவங்களுக்கு. காளியம்மன் கோயிலுக்கு என்னை பூஜையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை கூடிய சீக்கிரம் கொடுப்போம். போன வருஷம் கொடுக்கலான்னு பார்த்தேன். போன வருஷம் யாரோ அங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால் கொடுக்க முடியல. அவங்களே வந்து வேணான்ட்டாங்க. இந்த வருஷம் கொடுப்போம். அவங்க என்னை பார்க்க வராங்கனாலே நான் பாப்பா வீட்டுக்கு போகிறேன், பாப்பா வீட்டுக்கு போகிறேன்னு வழி நெடுக சொல்லிட்டு வருவாங்க சந்தோஷமாக. இவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பையன் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, ஒரு பையன் இருக்காங்க. இவங்க தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு மளிகை பொருள் தான் அதிகமாக நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ அம்மா நல்லா இருக்காங்க. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு மளிகை பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அவங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி நான் இல்லை. பிள்ளைங்களையாவது பார்த்துட்டு போகணுன்னு நம்ம வீட்டில் படுத்திருந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னை பார்த்துட்டாங்கல்ல, இனிமேல் வண்டியில் யாரையாவது கொண்டு வந்து விட சொல்லி வந்துடுவாங்க. மார்கழி மாதம் பூ போடுறது ரொம்ப கஷ்டம். அதை ஒரு இடத்துல அவங்க வாங்கி கொண்டு வந்து வீடு வீடாக போடுவாங்க. நான் கூட வேணாம்மா, இதில் என்ன உங்களுக்கு பெருசாக கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாதி வீட்டில் பணமே தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. நாங்கள் உட்காந்துருக்க பின் சைட் பார்த்திங்கன்னா வயல் இருக்குது. அந்த வயலை இந்த அம்மா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சின்ன கட்டடம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த அம்மா இருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ வயசுக்கு அவங்க எப்படி வேலைலாம் பார்க்குறாங்கன்னு. வயசானவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும், அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு. என்னை பார்த்த சந்தோஷத்தில் அம்மா மெய் மறந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் பேச விட்டு சந்தோஷப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தேன். இன்னும் 2 நாள் சென்று போய் அம்மாவை பார்ப்போம்.